ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இப்போ தான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாடு பார்க்கலான்னு சொல்லிட்டு கழனிக்கு வந்தோடனே மாடை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாடை பார்த்துட்டு கன்றுக்குட்டி அவுக்க போனால் ஓடுது வேகமாக இழுத்தடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமா கன்றுக்குட்டி எடுத்து போய் தண்ணிலாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா சரி மாட்டை ஓட்டிட்டு வரும் போனால் கிட்ட போனால் முட்டை வரான். டேய், என்னை ஞாபகம் இருக்காதான் கேட்டான் அவன்கிட்ட. அதுக்கு குத்த வரான்னா, டேய் போடா அப்படி சொல்லிட்டு அப்புறம் தெத்தி விட்டு அதுக்கப்புறமா கழுத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு மேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே காராமணி இதெல்லாம் அப்படியே காமிக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு காராமணி இதெல்லாமே எல்லாமே வந்து சவுக்குக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. தென் வந்து அப்படியே இந்த மரத்தை பாருங்களேன், இந்த அரச மரக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனை மரம் இருக்கும். இதை சுற்றி அது சைட்லலாம் இல்லை, அந்த அரச மரத்துக்கு நடுவுலேயே அந்த பனை மரம் இருக்குது. ஸோ இதை நான் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். நான் ஷாக்லாம் இல்லை, நான் சின்ன வயசுலேயே இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வழி தான் அந்த ஆற்றுக்கு போகிற வழி. ஸோ இந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தில் வந்து நாங்கள் நிறைய வாட்டி இளநீ பறிச்சிருக்கோம் தெரியாமல். ஒரு வாட்டிலாம் கொத்தா கீழே ஊந்துருந்தது, அதை அப்படியே தெரியாமல் எடுத்துகிட்டு ஓடிட்டேன் வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சும்மா கேப் போட்டு சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தேன். நான் மூஞ்சா போகிறேங்க நல்லா பன்னிக்குட்டி மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து மாட்டுக்கு நாங்கள் வந்து கஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் மாடு இங்கே தான் வந்து நயலில் கட்டணும், இங்கே தான் இந்த இடத்துல தான் நயலில் கட்டுவோம். அதுக்கப்புறம் மாட்டு கஞ்சி வச்சு இங்கே கழனிலே வந்து எல்லாத்தையும் மாட்டுக்கு தண்ணியெலாம் ஊற்றி பால்லாம் இங்கே கறந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டெல்லாம் போட்டு நல்லாவே இருந்தது. தென் வந்து அப்படியே இந்த இடத்த வந்து இதை ஃபுல்லாகவே சவுக்கு தான் போட்டுருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா இது மோட்ரு. ஸோ இந்த மோட்ரு வந்து எங்களுது கிடையாது, பக்கத்து விட்டது. ஸோ இந்த மோட்ரு பக்கத்தில் ஒரு பெரிய அது என்ன புளிப்பு மரம் ஒன்று இருக்கும். புளிப்பு மரம்னா தேங்காய், அது என்ன ஒரு மரம், அந்த மரத்தில் நிறைய சாப்பிடுவோம். இதுதான் வந்து அந்த களை வெட்டுற மிஷினு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கரண்ட் இருக்க இந்த சவுக்கு மரம் இருக்குல்ல, இந்த சவுக்கு மரத்து மேலே பாருங்களேன் அப்படியே ஒட்டிக்கினே வந்து கரண்ட்டு கம்ம போவோம். நான் என்ன பண்ணேன், சரி ஒட்டிக்கிட்டே போகுது நம்ம கை வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை வைக்கலான்னு சொல்லிட்டு கையை கிட்ட எடுத்துகிட்டு போனால் லைட்டாக ஷாக் அடிக்கலை, ஆனால் எர்த்து அடிச்சது. அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டேன் டக்குன்னு. அதுக்கப்புறம் எப்பா இந்த வீர விளையாட்டு நம்மளுக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ தான் அந்த கரண்ட்டு கம்பில் கை வைக்க பாருங்கள். கை வச்சுட்டு அப்படியே மேலே காட்டுவோம் பாருங்கள். ஆனால் இது வந்து கரண்ட் அடிக்கலை, பட் ஆனால் எர்த்து வந்து நல்லாவே அடிச்சுது என்ன. ஸோ இதுக்கு நம்ம அப்படியே சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா ஆற்றுக்கா போவோம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆற்று, எங்கள் கழனி பக்கத்துலேயே ஆறு தான். ஸோ ஆற்றுல பார்த்தா எவ்வளோ குட்டி குட்டி மீன் பாருங்கள். சின்ன வயசுலாம் நிறைய வாட்டி வந்து இந்த குட்டி குட்டி மீன்லாம் நான் பிடிப்பேன் அதிகமாக. இந்த மீன்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கிணத்துல பிடிக்கிறது இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது நல்லா சுத்தமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது தெரியாமல் பனை மரத்தை காட்டலான்னு சொல்லிட்டு கிட்டே போய் பனை மரம், எங்கள் அம்மா பக்கத்தில் பார்த்தா பனை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் நட்டு வச்சுக்கிறாங்க. சரி 1-2 தான் இருக்குன்னு பார்த்தா நிறையவே நட்டு வச்சுக்கிறாங்க புதுசாக. அது அப்படியே பனை மரத்துக்கூடயே அப்படியே தென்னை மரம் வளர்ந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாழை மரம் வச்சாங்க. வாழை மரம் வந்து இந்த சைடில் வச்சது என்ன ஆச்சுன்னா, ஆற்றுல நிறைய வெள்ளம் போகும்போது அந்த பனை மரம் அடிச்சின்னு வந்து இது உள்ளே வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் எங்கள் கழனியோட இந்த ஓரம் ஆற்று ஃபுல்லாகவே எங்கள் பனை மரம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த அவுரி செடின்னு சொல்லுவோம். இந்த அவுரி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டை தலைக்கு அடிப்பாங்களே டை, அது நேச்சுரல் டை சொல்லுவாங்க. நிறைய ரோட்லேயே விற்பாங்க, இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டை வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி, இதில் தான் நிறைய செய்கிறாங்க முடிக்கு அடிக்கிறது. இந்த முள் இருக்குல்ல, இந்த முள் வந்து நிறைய வாட்டி குத்திருக்கு காலில். இந்த பனைமரம் மட்டும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அது யாரோ தள்ளி விட்டு வச்சுக்கிறாங்க. சரி அப்படியே போயிட்டு சரி அப்படியே நம்ம கழனியில் போயிட்டு ஒரு எடுத்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ உடச்சி வச்சுருந்தாங்க, அதை கொஞ்ச நேரம் ஊற்றி பார்த்துருந்தேன். உள்ளே ஒரு பாம்பு வந்தது. சரி அது காட்டலான்னு பார்த்தேன், வெளில வரவே இல்லை. அப்புறம் நடந்து போகும்போது ஒரு விவசாயி வந்து அப்படியே சும்மா தண்ணி பாய்ச்சிருந்தார். வெறும் கரும்புன்னு பார்க்காதீங்க, சவுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ஒழுங்காக பராமரிக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வாத்துலாம் கொக்குலாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். கொக்கு அது எங்கே நிற்குது, என்னை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிச்சு. சவுக்குலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த சவுக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த பேப்பரு அதுக்காகலாம் தான் செய்கிறாங்க. தென் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிற வழி இது. இந்த இடத்துலலாம் நிறைய வாட்டி நான் வந்து நல்லாவே படுத்து தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்து சொல்லுவாங்கள்ல, உளுந்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு ஒருத்தவங்க கேட்குறான், நான் நிறைய உளுந்து அடிபட்டுரும் அப்படின்றான். டேய் உளுந்து அடிபட்டுருமா, நான் என்ன உளுந்து சொல்கிறேன், நீ என்னடா உளுந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா உளுந்து அப்படியே நசுக்கி காமிக்கிற பாருங்க, பயங்கரமாக இருக்கும். உளுந்து அப்படி பியூரான உளுந்து, நீங்கள் கடையில் வாங்குறதோட இது நல்லாவே சூப்பராக இருக்கும். என் கையில் போட்டிருக்க யாருக்குன்னா வேணுன்னா சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அந்த மூக்குத்தி பூண்டு செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மூக்குத்தி பூண்டு செடினா மூக்கில் வச்சா அப்படியே மூக்குத்தி
பூ மாதிரியே இருக்கும், மூக்குத்தி குத்துற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன பூனே தெரில, நல்லா அழகாக எடுக்கணும்னு எடுத்து பார்த்தா கேவலமாக வந்தது. அதுக்கப்புறமா அப்படியே மறுபடியும் இதை அப்படியே அந்த உளுந்தெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு கையை கழுவுன்னு சொல்லிட்டு தண்ணி போரில் ஊற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கையை சும்மா அப்படியே அலம்பிட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் உளுந்த காமிக்கிறேன்னா மறுபடியும் உளுந்து அப்படியே பாருங்கள், அப்படியே பிஞ்சு இந்த மண். அப்புறம் இந்த மோட்டர் செட்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அந்த காற்றுலேருந்து இருக்குது. நல்லா பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நான் எனக்கு கற்று தெரியும் போதெல்லாம் இது நல்லாவே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பராமரிக்கிறதுனால அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. சரி காக்காவை க்ளோஸ்அப்பில் எடுக்கணும் பார்த்தா காக்கான்னு பறந்து போயிடுச்சு. சரி நான் அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் இதையே நம்ம மறுபடியும் அந்த மிஷினே காமிக்க சொல்லிட்டு இந்த மிஷின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக. இது எவனா கடையில் எடுத்து போய் போட்டால் கூட நல்லா ஓடும் போல இருக்குது. இது அப்படியே வச்சுன்னு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் மழை வெயில ஒரு மாடு பார்த்தேன் எங்கள் வீட்டில், வீட்டுக்கு கழனிலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் மாடு. ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். என்னடா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சும்மா தான் ஊர் பக்கமாக வந்தேன். சேரா போடா அடே, எனக்கு மேயிற வேலை பசிக்குதுடா சொல்லிட்டு மேய ஆரம்பிச்சிட்டான். அவன் வேறு என்ன எதனா வச்சுக்கிறியான்னு கேட்டான். இல்லைடா இல்லை ஒன்றும் கிடையாது என்கிட்ட அப்படின்னேன். சரி அப்போ மூட்டு போடான்ட்டான். ஒருத்தன் கம்முன்னு பார்த்தோம் தான், இவன் எதுக்கு என் பக்கத்தில் வரான், சும்மா வந்து போடா அப்படிக்கா, இன்னும் பண்ணவும் மாட்டான் எதுவும் கொடுக்கவும் மாட்டான், போடா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருந்தான். என்னடா தள்ள சங்குன்னு கேட்டேன். சங்கா போடாடி அப்படின்னு சொல்லிட்டு தெத்தி விட்றான்னு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அந்த சங்கை. டேய் நீ இப்போ போறியா இல்லையா அப்படின்னா. அப்புறம் கிளம்பிட்டேன் நான். அப்புறம் வளைவில் இந்த மொக்காச்சாலம் பார்த்தேன். மொக்காச்சாலமாக என்ன இருந்தான்னு தெரில. ஸோ அதை கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஊற்று காமிச்சிக்கின்னு நல்லா ஃபோக்கஸில் காமிச்சிட்டு வீடியோ எடுக்கிறேன். என்னோடய லட்சத்தை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இதுதான் வந்து நான் அப்படியே எடுக்கும்போது நானே ஒரு கேமராமேன்மே நினச்சின்னு எடுத்துன்னுக்கிறேன். அப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு இது பேர் டாமியா எங்கள் வீட்டில் வச்சுக்கிறானுங்க. இல்லை இது பேர் டாமி. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நல்லா தேத்தி அடிக்கும். இதான் பப்பாளி மரம். சின்ன வயசில் இந்த பப்பாளியில் நிறைய பறிப்போம். இப்போல்லாம் பப்பாளி சாப்பிடணுன்னு பார்க்குறேன், இப்போல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் அந்த இது காமிக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் அந்த வீடியோவில் அந்த பூவோட பாருங்கள். இது என்னன்னு எனக்கு தெரியல, மொக்காச்சாலமா இல்லை கம்பு கிடையாது ஏதோ ஒன்று. அப்புறமா போயிருந்தேன் எங்கள் வீட்டு தம்பி வீட்டில் மாடு வந்து வைக்கல் போட்டிருந்தாங்க. இந்த வைக்கல தான் மாடு, இதான் வைக்கல்லாம் பழைய சோறு மாரி அதுக்கு. போத்து டாமி